ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன், என்னவோ மாதிரியாக ஆகிடுவேன் நான். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு வேலையும் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்க மாட்டேன். எவ்வளோ தலையே போகிற வேலையை விட போட்டோன்னு சொல்லி. ஒரு முறை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் தம்பி வந்து செத்துட்டான். அவனை கொண்டாந்து வீட்டில் கழட்டி வச்சுக்கிறாங்க. அதை அந்த இதெல்லாம் மனசில் அடிக்கிக்கின்னு ஆராதனை நடத்திட்டு அப்புறம் தான் நான் போனேன். நான் போன பேர் தான் இது எடுத்தாங்க. அது இவ்வளோ கல் நெஞ்சமா அப்படின்னா இல்லை, அது தேவனை ஆராதிக்காத எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அது வாய்க்காது எனக்கு. அது எனக்கு எல்லாமே நஷ்டமாக போகிற மாதிரி, ஏதோ எனக்கு முன்னே தரித்திரம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஜெபம் பண்ணிவிட்டு போனேன்னா, சர்ச்சுக்கு போயிட்டு போனேன்னா எனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கிற மாதிரி என்னுடைய மனசுக்குள்ளே இல்லை, அது உண்மையும் கூட. அதனால் அப்படி நான் இது பண்ணுறது. அதனால் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்தி என்ன தெரியுமா, என் தேவன். நம்ம தலைப்பு வந்து பாருங்கள், என் தேவன். என் தேவன் எப்படிப்பட்டவர். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்துட்டு அதுக்கப்புறம் அந்த வசனம் நான் படிக்கும்போது, நான் சொல்லும்போது அந்த வசனத்தை நீங்களே என்ன என் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத நீங்களே சொல்ல போகிறீங்க. ஏன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையே 15 வசனம் கடன்னு படித்தோம்ல. இப்போ அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அது மொத்தத்தையும் படிச்சிடணும் எப்படியாவது. இது வர இன்னொரு நாளைக்கு வச்சு அதுக்கு இன்னொரு நாளைக்கு பிரசங்கம் பண்ணி அது திரும்ப இதே கெத்து வருதானா வரமாட்டேன்து. அதனால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:1-2. ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் கீதம், கர்த்தர் என் ரட்சிப்பு. அது சொல்கிறார் பாருங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் என் பலன், கர்த்தர் கீதம். கீதம்னா பாட்டு. என் பலன், என் கீதம், என் ரட்சிப்பு அவர் தான். அப்புறம் சொல்கிறாரு அவரே. பாருங்க, அதை முடிச்சு அந்த வசனத்தை அந்த உச்சரிப்போடு படிச்சு பாருங்க. கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் கீதம், கர்த்தர் என் ரட்சிப்பானவர், அவரே. அல்லேலூயா, அவரே என் தேவன். யார் என் தேவன்? பலனாக இருக்கிறவர் என் தேவன், கீதமாக இருக்கிறவர் என் தேவன், ரட்சிப்பாய் இருக்கிறவர் என் தேவன். அவர் தான் என் தேவன். அதுதான் இப்போ இந்த வார்த்தை தான் நான் படி சொல்ல போகிறேன். அவர் என் தேவன். யார் என் தேவன்? பலன் என் தேவன், கீதம் என் தேவன், ரட்சிப்பு என் தேவன், இவரே என் தேவன் அது சொல்கிறார்ல. அதுக்கப்புறம் பாருங்களேன், அவருக்கு நீ என்ன செய்ய போகிற, அதுதான் கேள்வி. அடுத்தது, அவர் என் தேவன், அவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு தான். நாம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அவரின் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம். அவருக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுவீங்களோ? அது ஏன் அவ்வளோ பயந்து போய் சொல்கிறீங்களே? வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டுன்னு வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ வாசஸ்தலம், நீங்கள் தான் அந்த வாசஸ்தலம். உங்கள் இருதயத்தில் தான் அவருக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, அங்கே தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், அவருக்கு கரெக்டு தானே? அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம். அவருக்கு என் இருதயத்தில்
இடம் கொடுப்பேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அல்லேலூயா. இப்போ அவரு எப்படின்னா, அவர் என் தேவன், அவர் என் பலன், என் தேவன் என் கீதமானவர், என் தேவன் என் ரட்சிப்பமானவர், அவர் தான் என் தேவன். அவருக்கு நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, அவர் எங்கள் அப்பாவுக்கும் அவர் தான் தேவன், அவர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம கடைசி வரலும் இந்த என் தேவன் இந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என் தேவன் அந்த வார்த்தையை தான் நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம பல தலைப்புகளை பார்க்குறோம். சில வசனங்கள்லாம் நம்ம பட்ச வசனம் கூட வரும். ஆனால் அந்த தலைப்பை முக்கியப்படுத்தி பாருங்கள், அந்த வசனம் அன்றைக்கி வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த தலைப்பு முக்கியப்படுத்தி சொல்கிறேன். அடுத்து நமக்கு இப்போ நிறைய நேரத்தில் நீங்கள் பாருங்களேன், பானை பயன்படுத்தின எல்லாரும் பயன்படுத்தியிருப்பீங்கள்ல, பானை மண்ணில் செய்த பானை பொதுவாக மண்ணில் தான் செய்வாங்க. மண் பானை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. மண் பானை மண்ணில் செய்து இது பண்ணி உருவாக்கி குடஞ்சி தட்டி கிட்டி காய வச்சு அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? காய வச்சாச்சு, யூஸ் பண்ண முடியுமா? ஏன்? அதை வேக வைக்கணும் இல்லை? ஒரு இது பண்ணி ஒரு அடுப்பு இது மூட்டி அதுக்குள்ளே வச்சு அதை சூடு பண்ணி வேக வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாம். இப்போ இதை கவனிங்களேன், நீங்களும் மண்பானை மாதிரி தான். அப்பா ஒத்துக்கினீங்க. இப்போ நீங்கள் மண்பானை மாதிரி, உங்களை ஆண்டவர் ஒவ்வொரு பாத்திரமாக, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. இப்போ இவன் என் பையன் இல்லையா, இவன் என்ன மாதிரி என்ன கிடையாது, அவனை மாதிரி நானா கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு ஃபேஸ் வச்சிருக்கார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். இப்போ அவன் சாம்சன் மாதிரி என்னால் பாட முடியாது இல்லையா? அப்போது இதுதான் தேவன் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பயன்படுத்துகிற விதம். இப்போ இது கவனிங்களேன், இந்த விதத்தை அப்படியே பார்த்துங்க. நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு தேவனால் உண்டாக்கப்பட்ட மண் பாத்திரங்கள். சரி, உங்களை அப்படியே அடுப்பில் வைக்காமல் யூஸ் பண்ண முடியாது. ஆமாம் தானே? இப்போ நீங்கள் எல்லாம் அடுப்பில் வச்சவங்க தானே? இப்போ சொல்கிறேன் நான், கவனிங்க. அடுப்பு அப்படிங்கிறது நெருப்பால் சூடு ஏற்றுறது, அந்த மண்பாண்டியை சூடு ஏற்றுறது. அந்த சூடு எல்லாம் ஏற்றியாச்சான்னா, இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக வரும். நம்ம ஏற்றப்படலையா, மூட்டம் போட்டாங்களா போடலையா அப்படின்னு. ஏன் தெரியுமா? வசனத்தின்படி நான் சொல்கிறது எதுவுமே ஒரு வசனம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஓகேவா? அப்புறம் யோவான் சொன்னார், நான் உங்களுக்கு ஜனத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அதாவது யோவான் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறார். அப்போது இயேசு கிறிஸ்து தான் உங்களை அதாவது சுட்டு எடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் சுட்ட பாத்திரமாக இருந்தால் பயன்படுத்த முடியும், சுடாத பாத்திரமாக இருந்தால் உங்களை பயன்படுத்தவே முடியாது, யாராலையும் பயன்படுத்த முடியாது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சுட்ட பாத்திரமா சுடாத பாத்திரமா? சுட்ட கனியா சுடாத கனியான்ற மாதிரி இருக்குதுல்ல. சுட்ட பாத்திரமா சுடாத பாத்திரமா அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் பயன்பட்டீங்க, அதாவது தேவனுக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் பயன்பட்டீங்கன்னா நீங்கள் சுட்ட பாத்திரம். நீங்கள் எதுக்குமே பயன்படாது இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் சுடாத பாத்திரம். சொல்லுங்கள், நீங்கள் நம்பலாமா? அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ரெண்டாவது 1 நாளாகமம் 11வது வசனம், 18வது 19வது வசனம்.
1 நாளாகமம் 11, 18, 19 வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லமா? என் தேவன். என்ன முழிக்கிறீங்க? இப்போதான் அதாவது ஒரு சூறு எடுத்து பதம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நீங்கள் தான் சொல்லணும். இந்த வசனம் போகிறா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. என் தேவன். அந்த வசனத்தையே மறந்துட்டீங்க, படிச்சதே கவனிக்கல நீங்கள். 19வது வசனம் பாருங்க. நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொள்ள கடவர். இந்த என் தேவன்றத தலைப்பை வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிற வசனம் பதில். அதுதான் நீங்கள் இன்னைக்கு இப்போ பிரசங்கம் வந்து ஆராதனையே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பண்ணோம். பாட்டு தனி பாடல், ஆள் ஒரு பக்கம் ஒரு பாட்டு தனி பாடல், ஜெபக்குறிப்பு நீங்களே நடத்துடுங்க. இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம். இப்போது செய்தியும் அதே போல் உங்களுடைய அதாவது இதுக்கு கொண்டு வர போகிறேன். நீங்கள் அதை யோசிக்கிற அந்த இப்போ இந்த செய்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவியானவர் எனக்கு என் யோசனைக்கு கொடுத்த செய்திகள். இதை நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதை வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போதே அதை யோசிக்கக்கூடிய தாளந்த தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இப்போ கவனிங்களேன், என்ன நடக்குதுன்னா, தாவீது அவனோடு கூட 3 மனுஷால் படைத்தளபதிங்க போகிறாங்க. அப்போது பெலிஸ்தியருடைய பாதுகாப்பில் இருக்கிற ஒரு கிணறு, வேறு அங்கேயும் தண்ணி கிடையாது. தாவீதுக்கு ரொம்ப தாகம் வந்துடுச்சு. எனக்கு தண்ணி வேணும், நான் செத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா. அப்போது பெலிஸ்தியருடைய பாதுகாப்பில் இருக்கிற அந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்கிறது சாவுக்கு சமம். ஏன்னா அந்த பெலிஸ்தியருடைய பாதுகாப்புக்குள்ளே போனால் கொண்டுடுவான். அவங்க அதையும் மீறி அவங்களுக்கே தெரியாமல் அந்த கிணத்துல தண்ணி எடுத்துன்னு வந்து தாவீது ராஜா தாகமாகிறாருன்னு சொல்லி அவர் குடிக்க கொடுத்தாங்க. இதை பார்த்த தாவீது, இதை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காக்க கடவர். அது ஏன் சொல்றாரு பாருங்க, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் ரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்று இப்படி இந்த 3 மனுஷர் பராக்கிரசாலிகள் செய்தார்கள். இப்போ என்ன அப்படின்னா, மற்றவங்களை கொன்று நான் வாழணுமா அப்படிங்கிறத நான் செய்ய மாட்டேன். அவர் என் தேவனாக இருக்கிறபடியால் மற்றவங்களை கொன்று நான் வாழ மாட்டேன். அல்லேலூயா. யோசனை ஒரு கரெக்டாக பாருங்க. அதாவது என் தேவன், அவர் என் தேவன், கர்த்தர் என் தேவன், இயேசு என் தேவன், ஆண்டவர் அவர் தான் என் ஆண்டவர். அவர் என் தேவனாக இருக்கிறபடியா மற்றவங்க ரத்தத்தை குடிக்கிற வேலையை நான் செய்ய மாட்டேன். அதை செய்யாதபடி என்னை கர்த்தர் காக்க கடவர். அல்லேலூயா. நம்ம யோசித்து பாருங்களேன், நம்ம மற்றவங்க ரத்தத்தை உறிஞ்சி பொழைக்கிற மாதிரி எதனால் லைஃப் இருந்துச்சுன்னா தயவுசெய்து மாற்றிடுங்க. ஆண்டவர் அதை காட்டிலும் ஆசீர்வாதமாய் தேவன் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம ஒரு வழி பிடிச்சிக்குவோம், இதுதான் கரெக்ட் வழி, இதில் தான் ஆசீர்வாதம் வரும். அதையே ஒரு மாடு பால் கறக்குதுன்னா இன்னும் 2 பீர் கறந்துடலான்னு கறந்தோம்னு வச்சுக்க, அதுக்கு அளவுக்கு மீறி போச்சுன்னா என்ன வரும், ரத்தம் தான் வரும், அது பால் வராது. அது மாதிரி தான் நாம ஒரு ரூட்டில் போக வேணாம், மற்றவங்களை நம்பி வாழ வேணாம், கர்த்தரை நம்பி வாழலாம். அல்லேலூயா. எத்தனை கோடி மக்கள் கர்த்தரை நம்பினாலும் அத்தனை கோடி மக்களையும் காக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அதனால் மற்றவங்க ரத்தத்தை உறிஞ்சி வாழற வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். கர்த்தரனை அப்படி இல்லாதபடி காக்க கடவர். ஆமென். 3வது 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
ஆமேன். சாதகமாக மட்டும் எடுத்துக்கிறீங்க. எதுக்கு உங்க கூட இருப்பார்? அது கேள்வி. எதுக்கு உங்க கூட இருப்பார் அப்படின்னா, இந்த வசனத்தை பாருங்களேன். அவன் சொன்னாரு, என் தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். ஓகேவா? எப்படி அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இப்போ நீங்கள் முக்கியமாக நமக்கு சாதகமாக கருத்தை மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அந்த வசனத்தில் சாரத்தை தான் எடுக்கணும், தொக்கு எடுத்துக்கூடாது. தொக்கு பிரயோஜனம் கிடையாது. சரியா? இப்போ கவனிங்க, அவர் என் கர்த்தர் என்னும் என் தேவன். அவர் யாரு? கர்த்தர் என்னும் என் தேவன். சில இடங்களில் பாருங்களேன், கர்த்தர் தேவன் அப்படின்னு வரும், ஆனால் தேவர்கள் அப்படின்னு வரவே வராது. கர்த்தர்னா லார்டுன்னு இங்கிலீஷ் பைபிளில் லார்டுன்னு வரும். தேவன் என்ற இடத்துல காடுன்னு வரும். இங்கே தேவன் வார்த்தை வந்துன்னா லார்ட் ஆஃப் காட், கர்த்தராகிய தேவன் அப்படின்போது லார்ட் ஆஃப் காட் அப்படின்னு வரும். இப்போ இந்த இடம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படுது. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர்னு வருது, அப்புறம் தேவன் வருது. அப்படின்னா கர்த்தரும் அவர் தான், தேவனும் அவர் தான் அப்படின்ற அர்த்தம். அது கவனிங்க, இந்த இடத்துல பாருங்க, நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற கிரியைகளை முடித்து தீரு மட்டும் அவர் உன் கூட இருப்பார். அவர் என் தேவன். அல்லேலூயா. என்ன வேலை செய்தா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறது. எங்க கட்டுறீங்க? ஊரில் கட்டுறீங்களா? ஏதோ சொல்றீங்க, ஆனால் எங்காவது தான் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னீங்க? எங்க இந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு தீரு மட்டும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. எங்க ஆலயத்தை கட்டிட்டு இருக்கீங்க? இல்லையா? கட்டுறீங்களா? புரியல சிஸ்டர். இது நல்ல கதையா இருக்குதே. கரெக்ட். இதுதான் எதிர்பார்க்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு ஆத்துமாவுக்குள்ள, ஒரு ஆளுக்குள்ள கடவுளை எடுத்துமே உள்ள வைக்கிறீங்க பாருங்க, அதுதான் நீங்க கட்டுற ஆலயம். அவங்கள ஒரு ஆலயமா மாத்திட்டீங்க பத்தியா? அதுதான் நீங்க செய்யற வேலை. அதுதான் சுவிசேஷத்தின் மூலமா நீங்க இயேசுவுக்கு வீட்டை கட்டுகிறீர்கள், ஆலயத்தை கட்டுகிறீர்கள். அதான் முதல்ல நான் சொன்னேன்ல, நம்ம நீங்க தான் அந்த ஆலயம் அப்படின்னு சொன்னேன்ல, அது வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அடுத்த வசனம் 3வது வசனம் வரத்துக்குள்ளே மறந்துட்டீங்க. அப்போ இன்னும் கடைசி வரலும் போக சொல்ல முதல் சொன்னதெல்லாம் மறந்துடுவீங்க போல இருக்க. சரி, இப்போ சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கற்றவங்க கூட அவருக்கு உங்களை கைவிடவும் மாட்டாரு, உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு. அவர் தான் என் தேவன். அல்லேலூயா. என் தேவன் யாரு? உன்னை விட்டு விலகவும் மாட்டாரு, கைவிட மாட்டார். உன்ன யார? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, உன்னை விட்டு விலகவும் மாட்டார். நிறைய பேர் நான் எங்க ஊழியம் செய்கிறேன், ஊழியன்னா பாஸ்டர் தானே? இல்லைங்க, இயேசுவை பற்றி பேசுகிற எல்லாருமே ஊழியக்கார்த்தாங்க. அப்போ நீங்கள் கட்டாயங்க, நீங்கள் இயேசுவை பற்றி யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லி அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்காத பிறகு அது நம்ம பிரச்சனை கிடையாது. அது ஆண்டவர் பிரச்சனை. அவங்கள ஏற்றுக்க வைக்கிறதுக்கும் ஏற்றுக்காத போகிறதுக்கும் அது ஆண்டவர் பிரச்சனை, அவங்க பிரச்சனை. சொல்கிறோன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு பாருங்க, அதுதான் ஊழியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியம்னா ஒரு சபை இருக்கணும், அதை கேட்கறதுக்கு 4 பேர் வந்து உட்காரணும், இப்படி ஒரு மேடை இருக்கணும், இப்படி ஒரு ஃபேன் வைக்கணும். இல்லவே இல்லை. எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த இடத்துல இயேசுவை அவங்களுக்குள்ளே எடுத்து போய் வச்சிடுறது ஊழியம். அல்லேலூயா. நான் அடுத்தது 4வது 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம்.
ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், யூதா ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் 2 பேரும் போய் ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போனால் பொதுவாக ராஜாக்கள், பக்தி உள்ள ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரை கூப்பிட்டு ஐயா நான் இது மாதிரி சண்டைக்கு போகிறேன், நான் போகலாமா வேணாமா கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது எல்லா தீர்க்கதரிசி ஊழியக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஊழியக்காரர் இருக்காங்க, இங்கே 400க்கு மேலே ஊழியக்காரர் இருக்காங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஒரே மாதிரியாக சொல்கிறான், நீங்கள் போகலாம். ஏன்னா ராஜாவுக்கு சாதகமாக சொல்கிறாங்களாம், நீங்கள் போகலாம், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்கள் போகிற காரியங்களை ஜெயமாக மாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் மிகாயா அப்படின்னு மட்டும், அந்த தீர்க்கதரிசி ஊழியக்காரர் மட்டும் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் போக தேவையில்லை, போனால் அது வாய்க்காது அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் வந்து எப்போவுமே எனக்கு விரோதமாக பேசுகிறவன் அப்படின்னு ராஜா அவனை அடிச்சிடுறாரு. அதனால் என்ன பண்ணுறான், அவன் வந்து இவங்க அந்த போர் சேவகர் சொல்கிறாங்க, இதை போல் தீர்க்கதரிசி எல்லா தீர்க்கதரிசியும் இதை மாதிரி சொல்லியிருக்காங்க, நீயும் இதை தான் சொல்லணும். நிறைய நேரத்தில் அதுமாரி பிரச்சனை வரும். தீர்க்கதரிசி வசனத்தை வசனமாக சொல்லக்கூடாது, எல்லோரும் அப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, நீயும் அப்படி தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நாமளும் வந்து சரி அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணோம்னா ஆண்டவருக்கு விரோதி ஆகிடுவோம். இவங்களுக்கு ஆண்டவருக்கு விரோதம் ஆகாத ஆண்டவருக்கு பிரியமாக பண்ணோம்னா இவங்களுக்கு விரோதமாகிடுவோம். இது யாருக்கிட்ட விரோதமாகிறது? மனுஷாளுக்கு விரோதமாகனாலும் வெட்டி போட்டுருவானுங்க, ஆண்டவருக்கு விரோதமானாலும் கொண்டு போட்டுருவார். யாருக்கு விரோதமாகிறது? கர்த்தரை விட வேறு எதுவும் பெருசே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கோவப்படாமல், அவர் கோவப்படாமல் நடந்துக்கிட்டால் போதும். அதுதான் இந்த மிகாயா சொல்கிறார் பாருங்களேன். அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன். அல்லேலூயா. என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன், வேற எதையும் சொல்ல மாட்டேன். என் தேவன் சொன்னதை தான் செய்வேன், வேற எதையும் செய்ய மாட்டேன். என் தேவன் எதை கொடுத்தாரோ அதை மட்டும் பெற்றுக்கொள்ளுவேன், வேற எது மேலேயும் ஆசைப்பட மாட்டேன். இப்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கிட போது தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இவங்க சொல்கிறாங்க, வந்து வழிகட்டாயமாக வந்து சொல்ல வைக்கிறாங்க. அப்போ வந்து நான் இன்னும் எத்தனை முறை உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணால் நீ உண்மையை சொல்லுவே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் போக வேண்டாம், போனீங்கன்னா இஸ்ரவேலின் ராஜா கொல்லப்படுவார் யுத்தத்தில் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ இவன் எப்பவுமே இப்படி தான் தப்பாக சொல்லுவான் அப்படின்னு போகிறாரு. யுத்தத்தில் ரொம்ப எல்லாம் பாதுகாப்பாக, ராஜாக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. அவரை சுற்றி சண்டை பூரா அவரை சுற்றி தான் நடக்கும். அவர் யானை மேலே, குதிரை மேலே, ரதத்து மேலே உட்காந்துருப்பார். ஸோ சண்டை போகிறவங்களாம் இங்கே சுற்றி ராஜாவுக்கு பாதுகாப்பாக சுற்றி தான் சண்டை போட்டுருப்பாங்க. அப்படியும் ஒரு வில்லு அம்பு நேராக வந்து மாரில் குத்து, கவசம் போட்டிருந்த கவசத்துக்குள்ளவே ஒரு அம்பு வந்து குத்திச்சின்னு சொன்னால் அது அதுதான் திட்டம். நீ சாவ போகிற போவாதரானா போவாத இருந்திருக்கணும். மீறி போனதுனால வந்த விளைவு. குத்தப்பட்டார், கொல்லப்பட்டு செத்து போனான். அந்த தீர்க்கதரிசி சொன்னார், அப்பவே சொன்னார் வேணாம், அதான் கர்த்தர் சொல்வதை தவிர சொல்வதையே, என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன், என் தேவன் செய்ததையே செய்வேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசி நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. 5வதாக நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், 2:12. ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ அடுத்த சம்பவம் நெகேமியா. இந்த நெகேமியா வந்து தேவனுடைய அதாவது அலங்கம் இடிந்து போயிடுச்சு. இவர் நெகேமியா வந்து பாபிலோன் ராஜாவுக்கு ராஜா கிட்ட உத்தியோகம் பார்க்குறாரு, வேலை அவர்கிட்ட ராஜா கிட்ட நெருங்கி வேலை செய்கிறாரு. அப்போது ஒரு நாள் இவருடைய முகம் வாடலாக இருக்குது. என்னப்பா நெகேமியா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. அது சொல்கிறான், அங்கே எருசலேமில் எங்களுடைய எருசலேம் நகரமே கொளுத்தி சுடுகாடாக போயிடுச்சு அப்படின்னு அதனால் நான் வருத்தமாக இருக்கேன். சரி நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொன்னோடனே, நான் போய் அந்த மதில்களை கட்டி எழுப்பணும் அப்படின்னா.
அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, சரி போ, நான் கூட உனக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ நான் தரேன் போன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. அப்போ வந்து அவன் அந்த மதில்களை கட்டுறதுக்கு அந்த சுற்றி பார்க்குறான். ராத்திரி நேரத்தில் அதை சுற்றி பார்க்குறான், எப்படி என்ன நடந்தது, என்ன இடிஞ்சுது, ஏன் இடிஞ்சுது எல்லாம் சுற்றி பார்த்து அதை அதாவது சர்வே பண்ணுறான். சர்வே பண்ணும்போது அவன் பார்க்குறது அந்த வசனத்தை பாருங்களேன், நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன். அதாவது அந்த சர்வே பண்ணுறேன், நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அல்லேலூயா. சில விஷயங்கள் தேவன் நம்ம வந்து மனசில் வச்சாருன்னா ஓலப்பாயில் ஒன்றுக்கு போன மாதிரி உடனே பேசிடுவோம். சில விஷயங்களை சொல்லவே கூடாது. அது நிறைவேறுகிற வரையிலும் நாம் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் சில விஷயங்களை சொன்னாருன்னா அதை பொக்கிஷமாக காக்கணும். இப்போது நெகேமியா கிட்ட இந்த விஷயம் சொல்கிறார், இந்த எருசலேமை குறித்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். சொல்கிறார் பாருங்க, என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவனுக்கும் அறிவிக்கவில்லை. அவர் சொல்கிறார், அடுத்தது சொல்கிறார் பாருங்க, நான் ஏறின மிருகம் குதிரையே அல்லாமல் வேறு ஒரு மிருகமும். ஆமென், அல்லேலூயா சொல்லமா. ஒரு விஷயங்கள் ரகசியங்கள், சில ரகசியங்கள் உங்ககிட்ட வந்துச்சுன்னா அதை நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் என் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற காரியம். சிலது எல்லாத்தையும் சொல்லணும், அதாவது தரிசனங்கள் சொல்லணும், எல்லாம் எதுவும் கர்த்தரிடத்துலேருந்து எல்லாம் சொல்லணும். சில விஷயங்களை தேவன் உங்களுக்கு ரகசியமாய் கொடுக்கும்போது அதை ரகசியம் நிறைவேறும் வரை காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இதுதான் முக்கியமானது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆண்டவருடைய வல்லமை கிடச்சின்னு வச்சுக்க, எங்கே போனாலும் பீத்திக்கின்னு சுற்றிக்கின்னுக்கிறது தான். சில விஷயங்களை நாம் அடக்கி வாசிக்கணும். அல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்கிறாரு, என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அது அவன் ஏறிந்தானே அந்த குதிரையை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுங்கிறான். குதிரைக்கு கூட எப்படி தெரியும்? அதை பற்றி சொல்ல அறிவிக்கவில்லை, குதிரைக்கே அறிவிக்கவில்லைன்றான். குதிரைக்கு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அப்புறம் பாரு, நான் ஏறி இருந்த மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு கூட இருக்கவில்லை. மிருகங்களை கூட கூட்டிகிட்டு போகலை, நான் குதிரைகளை கூட கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம என் தேவன் உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளே வைக்கப்பட்ட ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக 7வது நெகேமியா 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். இப்போ கவனிங்க, என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். ஆமென், அல்லேலூயா. சில விஷயங்கள் நமக்கா தோன்ற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் தேவனே ஏற்படுத்துவார். நம்மளை 2 பேர் கைட் பண்ணுவாங்க. ஒன்று பிசாசு, இன்னொன்று ஆண்டவர். பிசாசுக்கு முதல்ல பிசாசு கைட் பண்ணுவான். ஏந்திரு ஓடு அங்கே பாரு எல்லாம் கொட்டி கிடக்குது, போய் வாரிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். எழுந்து நாமளும் அவசரமாக ஓடி இருப்போம், பார்த்துருப்போம், ஒன்றும் கிடையாது, திரும்பி வந்துருப்போம், ஏமாந்துருப்போம். நிறைய முறை பிசாசு சொல்லி போகிறது எல்லாமே நீங்கள் ஏமாந்ததாக தான் இருக்கும். அப்போது இவங்கிட்ட பாருங்கள், கிதியோன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசும்போது பராக்கிரமசாலியேறார். இவனே பயந்துக்கின்னு, மீதியானருக்கு பயந்துக்கின்னு அவன் கொஞ்சம் கோதுமையை அறுத்து களத்தில் அந்த என்ன பண்ணுவாங்க, அது களத்தில் ஒப்பிடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி பயந்துக்கிட்டு ஒப்பிடி பண்ணிக்கிட்டு இருக்கிட்ட தேவதூதன் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்றாரு. அட நீங்கள் வேறு சாமி,
நானே பயந்துக்கிட்டு செய்துக்கிறேன், என்ன பராக்கிரமசாலின்றீங்களே அப்படின்னா. அப்போ தான் சொன்னார், நீ மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேலை ரட்சிப்ப அப்படின்னா. எப்படிங்க முடியும்? அவங்க பெரிய பட்டாளமாக இருக்காங்க. எங்கள் இஸ்ரவேல் செதறி போயிட்டாங்க, ஒன்றும் இல்லாத போயிட்டாங்க, நான் எப்படி முடியும்? அதுவும் நானும் ரொம்ப சிம்பிளான ஆள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான், இல்லை நீ உன்னால் முடியணும், அப்போ எனக்கு அடையாளம் கொடுன்னு கேட்பான் கிதியோன். அவன் சொல்கிறான், ஒரு தோல் போட்டு இந்த தோல் நனையக்கூடாது, பூமி நனையக்கூடாது, தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும் அப்படின்னா. சரி, எடுத்து தோல் மட்டும் நனைஞ்சிருக்கும், பூமியெல்லாம் காஞ்சி போயிருக்கும். எடுத்து பார்த்தா தோல் நனைஞ்சிருக்கும். இது ஈஸி தான், தண்ணி கொண்டாந்து யாருன்னா ஊற்றி இருந்தால் கூட இது ஈஸி தான். ஆனால் பூமி முழுக்க நனையணும், இது மட்டும் நனையக்கூடாதுன்னு கேட்டான். சரி, அப்படியும் செய்தார் ஆண்டவர். அப்புறம்தான் அவன் நம்பனா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்தான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, என் தேவன் என் மனதிலே எண்ணத்தை உண்டாக்குவார். எப்பவுமே இப்போ டக்குன்னு நம்ம அந்த தேர்ச்சி வரும் வரையிலும் பிசாசு தான் நமக்கு எண்ணத்தை உண்டாக்குறது. அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் பிசாசு தான் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கிறதே அவன் தான். பரிசுத்தாவி உங்களை நடத்துகிற வரையிலும் உங்களை நடத்துறது யாருன்னா அவன் தான் நடத்துவான். திடீர்னு சொல்லுவான், திடீர்னு எழுந்து போக சொல்லுவான், திடீர்னு உனக்கு ஆபத்து வருதுன்னுவான், இல்லை அப்புறம் வரலன்னுவான், அப்புறம் போகுதுன்னுவான், இது பண்ணுவான். எதையாவது ஒன்று கொடுத்து பயமுறுத்திக்கினே இருப்பான். கெட்ட சொப்பனத்தை கொடுப்பான், கெட்ட காரியங்கள் நடக்கிற மாதிரி பண்ணுவான், ஒன்று மாதிரி ஒன்று நடக்கிற மாதிரி எதையாவது ஒரு கேட்டை தூக்கி போட்டுக்கினே இருப்பான். அதே நேரத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறீங்கன்னா அவன் சுத்தமாக உங்ககிட்ட வரமாட்டான். வருவான், அப்படியே தூரத்தில் இருந்து பயமுறுத்தி பார்ப்பான், தூரத்தில் இருந்து ஊழை விட்டு பார்ப்பான். எதுவும் நம்ம ஒன்றும் கண்டுக்கலன்னு வச்சுக்க, அடைச்சி போடான்னு போயிடுவான். ஆனால் இது முதல். ரெண்டாவது, தேவன் நம்மோடு கூட இடைப்படும் போது அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். அவர் சொல்கிறது, ஒரு இடத்துல நீ போய்கினே இருக்கிற, திடீர்னு நிற்க சொல்கிறாருன்னு வச்சுக்க, அங்கே நின்னா அதுக்கு முன்னே ஒரு ஆபத்து கடந்து போயிருக்கும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொன்ன ஒரு இது, ஒருத்தர் ஒரு மரத்தடியில் படுத்துருந்துருக்கார். அவர் என்ன படுத்திருக்கும்போது யாரோ எழுந்துரு, தூரமாக போ அப்படின்னு சொன்ன மாதிரி இதுதான். சரி, எழுந்து அவர் தூரமாக போய் நின்று பார்க்குறாரு. அப்போ நின்று பார்க்கும்போது ஒரு பெரிய மரக்கலை, அந்த மரக்கலை அவர் படுத்திருந்த இடத்துல சரியாக கரெக்டாக உடஞ்சி அவர் படுத்திருந்த இடத்துல விழுது. அந்த களை விழுந்திருந்த பெரிய களை, எல்லாம் இவ்வளோ பெரிய களை, மரக்கலை, ஆலமரக்கலையும் என்ன மரமோ தெரியல, அது விழுந்து அந்த மண் அந்த இடத்துல அரை அடி ஒரு அடிக்கிட்ட புதஞ்சு போச்சான் அந்த மரம் விழுந்த வேகத்தில். அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவர் என்ன எப்படி கிருபையாக காப்பாற்றினாரு அப்படின்னு சொன்ன. அப்போ இது கர்த்தர் நமக்கு மனசில் தூண்டுகிற விஷயம். இது பாருங்க, இந்த வசனம் பாருங்க, என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார், முந்தி வந்தவைகளின் வம்ச அட்டவணையை அப்பொழுது எனக்கு அகப்பட்டது, அதிலே எழுதியிருந்த நான் கண்டது என்னவென்றான். அதாவது முதல்ல அது எழுதுனது, அது படிச்சது, அதெல்லாம் போனதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ என் தேவன் என் மனதிலே வைத்ததை, அல்லேலூயா, ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மனசில் என்ன வச்சிருக்கிறாரு? உங்கள் மனசில் என்ன இருக்கு? வசனம் என்னங்க, நம்ம பைபிளில் இருக்குது, கையில் இருக்குது, படிச்சுக்கலாம் எப்போனாலும். எண்ணம், நான் சொன்னது எண்ணம். உங்கள் எண்ணம் என்ன? நல்ல எண்ணம், நல்ல எண்ணங்குதுமா உனக்கு. அவன் எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படி தான் இருப்பான், அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதை சொல்கிறேன் நான். இப்போது நீங்கள் சொல்கிறது வசனம் இருக்குதுன்றீங்க, அது இல்லை, எண்ணம். அதாவது என்ன சொல்லணும்னா புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்ல எண்ணம், புத்தி அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் எண்ணம். நம்ம எண்ணம், நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த எண்ணம் உனக்கு எண்ணம் இருக்குது. கர்த்தர் கொடுத்த எண்ணம் இருக்கா? இல்லை. பிசாசு கொடுத்த எண்ணம் இருக்கா? இல்லை.
உனக்கு மாமிச எண்ணம் இருக்கா? 3 விதத்தில் எண்ணம் கிரியை செய்யும். 1 மாம்ச எண்ணம், 2 பிசாசு கொடுக்குற எண்ணம், 3 கர்த்தர் கொடுக்குற எண்ணம். வசனத்தின்படி பார்த்தா என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் தேவனுக்காக வாழும்போது தேவன் உங்கள் மனசில் ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 31:14. எங்க சொல்லுங்க, வசனம் படிச்சாச்சு. அவர் என் தேவன், நான் அவரை நம்பி இருக்கிறேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அவர் என் தேவன், நான் அவரை நம்பி இருக்கிறேன். நம்புறீங்களா? சில நேரத்தில் நம்ப மாட்டோம் இல்லை? சில நேரத்தில் உடம்பு ஜுரமாக அடிக்குது. அப்போது ஒருத்தர் வந்து பார்த்து, ஏம்மா என்ன இப்படி கொதிக்குது? ஐயோ போய் டாக்டரை பாரு. இல்லை நான் ஜெபம் பண்ண போகிறேன். சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. ஏன்னா இப்போ இருக்கிற ஜுரம்லாம் மோசமாக இருக்குது. போய் பார்த்துறதே நல்லது தான். ஏன்னா இப்போ வர ஜுரங்கள்லாம் எல்லாம் கிரியை ஜுரம், இந்த கொரோனா மாதிரி. அதாவது ஒரு அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் சண்டை. என்ன பண்ணுறாங்கன்னா இது பண்ணுவாங்க, இந்த பக்கம் படை ஏற்படும், அந்த பக்கம் படை எடுத்து வந்து 2 பக்கம் 2 படை நின்று சண்டை போடும். அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் விஞ்ஞானம் வளர்ந்தது, ஆளுக்கு வந்து குண்டு போட ஆரம்பித்தாங்க. இங்கேருந்து குண்டு போட்டு அவங்க நாட்டை அழிச்சாங்க, அங்கேருந்து குண்டு போட்டு இந்த நாட்டை அழிச்சாங்க. அது கொஞ்சம் விஞ்ஞானம் வளர்ந்துச்சு. இன்னும் விஞ்ஞானம் வளர்ந்து என்ன பண்ணாங்க, கிருமியை உருவாக்கி கொரோனான்னு பரவ விட்டாங்களே. அது சீனா பண்ண வேலை. அது கிருமியை உருவாக்கி அவன் முதல்ல அவங்க நாட்டில் விட்டான், ரொம்ப சேதம் வந்துச்சு. அப்படியே தூவி விட்டான், போங்கடா அப்படின்ட்டு. அது வந்து இது வந்து மக்களை அழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட, இப்படியும் எங்களால் தேசத்தை அழிக்க முடியும், சண்டை பண்ண முடியும் அப்படின்னு சீனா காட்டினது தான் அந்த கொரோனா. யோசித்து பாருங்களேன் எப்படிலாம் நடக்குதுன்னு. அப்போ பாருங்கள், என் தேவன் அவரே என் தேவனாக இருக்கிறபடியால் நான் அவரை நம்பி இருக்கிறேன். அடுத்தது சங்கீதம் 59:10. ஆமென். மறுபடியும் படிக்கலாமா? என் தேவன், அது முக்கியமா, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். என் தேவன் அவருடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். அப்புறம் என்ன சொல்றேங்க, என் தேவன் சத்துருவுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அல்லேலூயா. இங்க 2 விஷயம் சொல்றாரு. என் தேவன் கிருபையினால் என்னை சந்திப்பார். என்னை அவர் சந்திக்க வந்தாருன்னா கிருபை தான் காரணம். தேவனும் நீங்களும் நாங்கள் ஜெபம் ஆண்டவரோடு பேசணுங்க. பேசுனீங்களா? எப்படின்னா பேசியிருக்கிறீங்களா? என்ன பதிலே காணோம்? எப்போ என்ன பேசினார்? அவர் என்ன பேசினார்? நீங்கள் பேசுறத விடுங்க, அவர் என்ன பேசினார்? நீங்கள் என்ன பேசுனீங்கன்றது வேணாம், அவர் என்ன பேசினார்? இல்லைங்க, அவர் என்ன பேசினார், சாட்சியை நிறுத்தினார், அது ஓகே. நீங்கள் இப்போ பேசுனீங்க, இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களே, அதை போல் நீங்கள் பேசி அவர் என்ன பேசினார்? யோசனையாக இருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் அவரை பேச விடாமல் நாம் மட்டும் பேசிங்கிறோன்னு அர்த்தம். சில பேர் ஜபத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ரயில் மாதிரி ஜிக்கு 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 ஜிக்குன்னு எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கே போய் முடிக்கிறது வரல முடிச்சுடுவாங்க.
ஜபங்கிறது என்னன்னா தேவனோடு பேசுவது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே என்னப்பா அப்படின்னு சொல்கிறவரெல்லாம் நீங்கள் சோத்திரம்னு சொல்லிக்கின்னு இருக்கணும். நீங்கள் பாருங்களேன், சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலே தப்பன்னு ஏந்து பார்த்தா யாரையும் காணோம். தகவலில் தாத்தா கூப்பிட்டுருப்பார், ஊழியக்கார் கூப்பிட்டுருவார். ஓடி போய் என்ன தாத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்னா, இல்லைப்பா நான் கூப்பிடல, நீ போய் பார்த்துக்க. திரும்பி போய் பார்த்துக்கினான். திரும்பி சாமுவேலே அப்படின்னாரு. திரும்பி ஏந்து ஓடி வந்தான். மூணாவது போய் சொல்கிறான், தாத்தா கூப்பிட்டியா? அப்போ தான் அவனுக்கு புரியுது, தாத்தா ஊழியக்காருக்கும் புரியுது, ஓ கர்த்தர் இவங்க கூட பேச நினைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா, சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பினார். அதே மாதிரி போனால் மறுபடியும் படுத்தான் சாமுவேலுன்னு. அவன் எழுந்து முழங்கால் போட்டு சொல்லும் ஆண்டவரே அடியேன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவன் சொல்லாரு, இவன் கேட்டான். ஆனால் நம்ம ஜபத்தில் நாம் சொல்லுவோம், அவர் கேட்டுட்டு இருப்பார். ஆமாவா? ஜபங்கிறது நீங்கள் தேவனோடு பேச வேண்டும். எப்படிங்க அது எப்படிங்க பண்ண முடியும்? குடும்ப ஜபத்தில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. தனி ஜபத்தில் நாம் பண்ணலாம், தேவனோடு பேசலாம். தனியாக நம்ம ஜபம் பண்ணுறது தனி ஜபம் பண்ணுறீங்களா? பண்ணுறீங்க. பண்ணுறதே அதுதான். குடும்ப ஜபமாக பண்ணுறது கிடையாது, அதுவும் பண்ணுறீங்க. அப்போது ரைட்டு, குடும்ப ஜபம் பண்ணுறீங்க. தனி ஜபத்தில் நீங்கள் உக்காந்து அவரை கூப்பிட்டு அவர் பேசுகிறவர், என்னப்பா என்னம்மா என்னது கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறவரெல்லாம் நீ கூப்பிட்டுக்கினே. எப்படி கூப்பிட்டு? ஓ ஆண்டவரே ஓ ஆண்டவரேண்ணா இல்லை எஸ்ஸப்பா சோத்திரம்னு சொல்லிக்கினாரு. என்னத்து கூப்பிட்ட அப்படின்னு வந்து கேட்பாரு. அது வரலும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. அல்லேலூயா. அப்போ வந்து முக்கியமாக அப்படின்னா நாம் நிறைய பேர் ஜபம் அப்படி தான் கற்றுக் கொடுத்துட்டாங்க. என்னென்னா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே வந்தேன், ஆண்டவரே போனேன், ஆண்டவரே எடுத்தேன், ஆண்டவரே செய்தேன், எல்லாத்தையும் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், தூக்கி அதை போட்டேன், அதை தூக்கி இங்கே போட்டேன், அதை தூக்கி அங்கே போட்டேன், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கேள்வி கேட்கப்பட்டப்போ அவள் தான் இப்போ முடிஞ்சிச்சேன் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவரோடு கூட பேசணும். ஜபம்னாவே அவரோட பேசணும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க, அவர் கேட்குறாரா? கேட்கணும். கேட்டாருன்னா பதில் கிடைக்கும். நீ பாட்டு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா, அண்ணால் ஜெபம் பண்ணாங்க, அவங்க பாட்டுன்னு மனசு மட்டும் ஜெபம் பண்ணுது, உதடு வாய் சத்தம் எதுவும் கிடையாது, மனசு மட்டும் ஜெபம் பண்ணுது. ஊழியக்கார் பார்த்தாரு, கண் வந்து தண்ணி மட்டும் கண்ணி மட்டும் தாரையாக வடியுது, ஆற்று மட்டும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கு. ஊழியக்கார் பார்த்தாரு, ஓ நம்ம குடிச்சுக்கிறா பார்த்து சொல்லிட்டு, ஏம்மா குடிச்சு குடிச்சிட்டு வந்து தேவாலயத்தில் நின்று இருப்பேன், என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நான் பேலியால் பெண் அல்ல, குடிச்சிட்டு வந்திருக்கிறவ இல்லை, நான் மன கிளேசம் உள்ளவ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தேவனோடு பேசணும். அப்போ அவர் சொல்கிறார், பதில் எங்கேருந்து வருது பாருங்கள், ஆண்டவர்கிட்ட பதில் வரல. இப்போ ஊழியக்கார் மூலம் அடுத்த உற்பத்தி காலத்தில் உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் போ அப்படின்னு அனுப்பிவிடுறார். பதில் கிடைச்சதா? கிடைக்கும். உங்கள் ஜபத்துக்கு இதுவரை பதில் கிடைக்கலன்னா நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்தித்தார், தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அல்லேலூயா. அடுத்தது 10வது 9 இல்லையே, நீங்கள் ஒன்று விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7 8 கரெக்டாக நான் வரேன். ஓ 6, நான் 6 போகிற இடத்துல 7 போட்டு இருக்கேன். ஓகே, 9வது சங்கீதம் 89:26. ஆமென். உங்ககிட்ட தான் பதில் வரணும். படிக்கத்தான் நீங்கள் தான், பதில் சொல்கிறதும் நீங்கள் தான். இப்போ வாத்தியார் கேள்வி கேட்டாருன்னா பதில் யார் சொல்லணும்? ஸ்டூடெண்ட்டு தானே சொல்லணும். அதை படித்து சொல்லலை, பதில் தான் சொல்ல சொன்னேன்.
அவர் என் தேவன், அதனால் அவர் என் தேவன், அவர் என் ரட்சிப்பின் கண்மலை. அல்லேலூயா. என் தேவன் மாத்திரமல்ல, அவர் என் ரட்சிப்பின் கண்மலை. ஓகேவா? அடுத்தது போகலாம் இல்லை? அடுத்தது டக்கு டக்குன்னு புரிஞ்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு அடுத்தது போய்கினே இருக்கலாம். இன்னும் அரை மணி நேரத்தில் இன்னும் எல்லா வசனம் சொல்லி ஆகணும். சங்கீதம் 91:2. சொல்லிட்ட ஃபஸ்ட்டு பதில் சொல்லணும். இங்கே கவனிங்களேன். கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் உம்மை நம்பியிருக்கிறேன். அதாவது தேவனை குறித்து என் தேவன் என்றதுக்கு முன்னையே 3 சொல்கிறாரு. கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு 3வது சொல்கிறாரு என் தேவன். நம்ம எடுத்துக்கிட்டது நம்ம என் தேவன், அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். என் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நான் நம்பக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தின்படி நம்பி இருக்கிறேன் அப்படின்னு இருக்குது. நம்பி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுது. அவர் நான் நம்பக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் பாருங்கள், யாரோ இருக்கிறாங்க. இப்போ யாரையும் நம்புறதில்லை. நான் இப்போ யாரை நம்புகிறோம்? இயேசுவை மட்டும் தான் நம்பி இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதான் உண்மையும் கூட. யாரை நம்பினாலும் கட்சியில் எங்கேயோ பள்ளத்தில் தள்ளி விட்டு போயிடுறாங்க. இயேசுவை நம்புங்க, அவர் கண்மலையில் எடுத்துமே வச்சுக்குவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். அதுலேயே 94:22 சங்கீதம். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன், நான் நம்பி இருக்கிற கண்மலையாய் இருக்கிறார். நான் நம்பி இருக்கிற கண்மலையாய் இருக்கிறார். அடுத்தது 11வது சங்கீதம் 118:28. ஆமென். அல்லேலூயா. சொல்லலாமா? சொல்லுங்க. நீர் என் தேவன், அதனால் உம்மை உயர்த்துவேன், உம்மை துதிப்பேன். அவ்வளோதான். ஈஸியாக சொல்லிக்கின்னு பார்க்குறேன். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். நீர் என் தேவன், உம்மை துதிப்பேன், உம்மை உயர்த்துவேன். அல்லேலூயா. சொல்கிறது புரியலன்னா மறுபடியும் ஒன்று சொல்லுங்கள். நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். புரிஞ்சிடுச்சுன்னா திரும்ப திரும்ப அதிக போட்டு பழமொழி சொல்கிறாங்க, நையாக அரைக்க தேவையில்லை. நைஸாக அரைச்சமாவே அரைக்கிறதுக்கு நைஸாக இருக்கும். அதனால் சும்மா புரிஞ்சுதே திரும்ப திரும்ப சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லை. புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். புரிஞ்சிடுச்சா? ஓகே, ரைட். அடுத்தது 149 சங்கீதம் 6வது வசனம். 140:6. 140:6. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே, விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிக்கொடும். கர்த்தர் என் தேவன், என் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் என் தேவனாய் இருக்கிறபடியால் என் ஜெபத்தை கேட்பார், கேட்டுக்கொண்டிருக்கிறார், கேட்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. 14வது சங்கீதம் 143:10. இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு வசனம் 2 வசனத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஆமென். ஒரே ஒரு விஷயந்தான். ஆண்டவரே, நீ என் தேவன், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். அது பெர்க்மன் சொல்லும்போது சொன்னார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியம். பாடுங்க.
ஒப்பாரி வைக்கிற மாதிரி இது. நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. நீரே என் தேவன், உமக்கு பிரியமானதை செய்வேன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. உங்களை செம்மையான வழியில் நடத்தணும்னா கர்த்தருடைய ஆவி தான் உங்களை செம்மையாக நடத்தும். அது எங்கே இருக்கு? நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பரிசுத்தாவி தான் சொல்கிறார் அவர். பாருங்க, என் தேவனே நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். என்ன சொல்றாரு? உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை செம்மையானவனாக செம்மையான வழியிலே நடத்துவாராக. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, என் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாம் விரும்ப வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் நல்ல வழியில் நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழி பரிசுத்த ஆவி தான். வேறு யாராலையும் உங்களை நன்மையான வழியில் நடத்த முடியாது. பரிசுத்தாவி பெற்றவங்க அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே அப்படியே தக்க வச்சுக்குங்க. பரிசுத்தாவி பெறாதவங்க தயவு செய்து உருண்டு பிறண்டு கெஞ்சி கூத்தாடி ஜெபிச்சு அழுது புரண்டாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா, அடுத்தது ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ கர்த்தாவே நீரே என் தேவன். அது பாட்டுங்க, கர்த்தாவே நீரே என் தேவன். சரியா? அடுத்தது, உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர், ஆமென். ஏன் துதிப்பேன்? அவர் அதிசயமானவங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணுமா? அப்போ என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கணும். அவ்வளோதான். அதிசயம் நடக்கணும்னு சொன்னால் நீ பாட்டுன்னு அமைதியாக இருந்தால் அதிசயம் நடக்குமானா? நடக்காது. உன் வாழ்க்கையிலையும் அதிசயம் நடக்கணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன வழிதான், கர்த்தாவே நீரே என் தேவன். அப்போ உம்மை உயர்த்துவேன், உம்மை துதிப்பேன். ஏன் தெரியுமா? நீங்க அதிசயமானவைகளை செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. ஓகே, அடுத்தது போலாமா? அடுத்தது ஏசாயா 49ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. என் தேவன் என் பலனாய் இருக்கிறார், கர்த்தருடைய பார்வையில் கனம் அடைவேன். அல்லேலூயா. கொஞ்சம் இந்த வார்த்தை அப்படி கொஞ்சம் பார்த்து பாருங்க. என் தேவன் என் பலனாய் இருக்கிறார், அதனால் நான் கனம் அடைவேன். அல்லேலூயா. நமக்கு என் தேவன் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கனால என் தேவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், என் தேவன் என் பலனாய் இருக்கிறார். அப்போ பலனாக இருந்தால் என்னங்க பிரயோஜனம் அப்படின்னா, நான் கனம் அடைவேன். கனம் என்றால் மதிப்புக்குரியவனாய் மாறுவேன். அல்லேலூயா. ஓகே, போலாம். அடுத்தது போலாமா? அடுத்தது ஏசாயா 57:21.
ஆமேன். அப்புறம் முடிஞ்சிச்சு. அதுக்கு முன் வசனம் ம் 21. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது 20வது வசனத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி என்ன சொல்கிறாரு? துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்க? பந்தளிக்கிற கடலை போல இருப்பாங்க. அதனால் துன்மார்க்கருக்கு என்ன கிடையாது? சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாம் என் தேவன் சொல்கிற நாம துன்மார்க்கராக இருக்க முடியுமானா நிச்சயமாக இருக்க முடியாது. என் தேவன், எஸ் என் தேவன் அப்படின்னு சொல்கிற நீ துன்மார்க்கரா நிச்சயமாக இருக்க முடியாது. ஆமேன். நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புகிற மாதிரி இருந்தால் ஒரு அள்ளிலே சொல்லுங்கள். அப்போ கொஞ்சம் பேர் நம்பலைன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் நம்புறீங்க, கொஞ்சம் பேர் நம்பலை. நான் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக என் தேவன், இயேசு என் தேவன், கர்த்தரின் தேவன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் துன்மார்க்கராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தியால் இல்லையே சொல்லுங்கள். அப்போ கூட ஒரு சிலர் சொல்லலை, எங்கெங்க நான் தைரியமாக போய் சொல்லிட்டு போனால் பிசாசு அங்கே போய் அடிப்பானே என்ன அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. சரி, அவங்கள தொடர்றதுக்கு அதிகாரம் கிடையாது. 17 ஓசியா 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஓசியா 9:17. அதில் 9:17 ஓசியா. அவர்கள் அவருக்கு செவி கொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிக்குள்ளே அலைந்து திரிவார்கள். அல்லேலூயா. முதல்ல துன்மார்க்கர் முன் வசனம் பார்த்தோம். என் தேவன் சொல்லுகிறார், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. நீங்களும் துன்மார்க்கமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சமாதானம் கிடையாது. நிச்சயம்தான், அது மாற்றம் கிடையாது. அடுத்தது சொல்கிறார் பாருங்க, இங்கே நம்ம 17வது வசனத்தில் ஓசியாவில் சொல்கிறாரு, என் தேவன் அவர்களை வெறுத்து விட்டபடியால், அவங்க செவி கொடுக்கல, அதனால் தேவன் அவர்களை வெறுத்து விட்டபடியால் அவங்க அந்நிய ஜாதி புறஜாதிக மக்கள் மத்தியில் அலைந்து திரிவார்கள். அல்லேலூயா. அவர்கள் செவி கொடுக்காதபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விட்டபடியால் அவர்கள் அந்நிய ஜாதிக்குள்ளே, அதாவது புறஜாதிக்குள்ளே அலைந்து திரிவார்கள். வசனம் புரிஞ்சிச்சுல? புரிஞ்சிச்சா? அடுத்த வசனம் போகலாம். புரியலன்னா ஒன்று சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவேன். புரிஞ்சிச்சுன்னா திரும்பத்தியே சொல்ல வேண்டியதில்லை. சரியா? மீகா 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். சொல்லமா, என் தேவன் என்னை கேட்டருளுவார். நான் சொல்றதை என் தேவன் கேட்பாரு. எப்படி இருந்தா? நான் அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறபடியால் என் ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. நான் அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறபடியால் என் ரட்சிப்பின் தேவனாகிய தேவனுக்கு காத்திருக்கிறபடியால் என் தேவன் என் ஜெபத்தை என்னை கேட்பார், என் ஜெபத்தை கேட்டருளுவார். அல்லேலூயா. அடுத்தது எத்தனாவது? 19ஆ 20ஆ? 19. சகரியா 13:9.
ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்களேன். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குவது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுவது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். கர்த்தர் என் தேவன், என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொன்னால், என் நாமத்தை அவங்க தொழுது கொள்ளணும். நான் என்னுடைய ஜபத்தை அவர் கேட்கணும். அதாவது இங்கே வசத்தை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நாம ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்போது, அதாவது ஆராதிக்கும் போது, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கும்போது, இது என் ஜனம் என்று அவர் சொல்லுவார். நாம அவர் என் தேவன் என்று நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. அது புரிகிற மாதிரி நான் சொன்னேன். அதில் இருக்கிற மாதிரி படிக்கும்போது சில நேரத்தில் நமக்கு அது புரியாது. அது நிறைய முழு வசனத்தை படிக்கும்போது தான், முழு அதிகாரத்தை படிக்கும்போது தான் அது புரியும். அது சில விஷயங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ கவனிங்க. அவர் புடமிட்டு உங்களை திருப்பி கொண்டாந்து நிறுத்தி உங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் நாமத்தை ஆராதிக்கிறீங்க. அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்குறாரு. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று நீங்கள் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரே என் தேவன். அல்லேலூயா. அடுத்தது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனம் மட்டும் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். செய்தியாக போச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வசனத்தை மட்டும் படித்து சொல்கிறது, புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா செய்தின்னு கொஞ்சம் நடுவில் கதை சொல்லி கொஞ்சம் அப்படி புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும். இந்த வசனத்தை மட்டும் புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். மறுபடியும் படிங்க. என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு பாவம் செய்தவர்களாகி அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். அதாவது நம்முடைய தேவனுக்கு விரோதமாக எதிராக நாம் தப்பு பண்ணும்போது, ஒரு சின்ன தப்பு தேவனுக்கு எதிராக விரோதமாக, இங்கே இருக்கிற உங்களுக்கு விரோதமாக எதிராக, நீங்கள் எனக்கு விரோதமாக எதிராக, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் தப்பு பண்ணுற விஷயம் தேவனுக்கு விரோதமாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கினா போதும். அல்லேலூயா. நான் பண்ணுற தப்பு தேவனுக்கு விரோதமானதா இல்லையா? நீங்கள் பண்ணுற தப்பு தேவனுக்கு விரோதமானதா இல்லையா? இப்படி யோசித்தோம்னாவே நம்மக்கிட்ட தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இருக்க போது என் தேவன், இந்த வசனத்தை பாருங்கள், என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன்னே பாவம் செய்தவர்களாகிய, ஏற்கனவே பாவம் செய்தவர்களாகிய அநேகர், அதான் அவங்க ஏற்கனவே நடப்பித்த அசுத்தம் நான் சொல்றது பாருங்க,
அசுத்தத்தை, வேசித்தனம், காம விகாரம் இதெல்லாம் விட்டு மனம் திரும்பணும். அப்போ அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். அல்லேலூயா. என் தேவன், இந்த வார்த்தையை மையமாக வச்சு படிச்சு பாருங்க, உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரியும். என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படி பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நாம் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ நாம் தேவனை, அவரின் தேவன், அவரை நம்பி இருப்போம். அவரை பார்த்து யாராவது பார்க்குறாங்களா இல்லையா, யாருக்குன்னா தெரியுமா தெரியாதா, யாருன்னா நம்மளை வேலைக்கு பார்க்குறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, யார் பார்க்குறாங்க யார் பார்க்கலையோ உங்கள் தேவன் உங்கள் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன், அவருக்கு பிடிக்குமா, அவ்வளோதான். அது மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும். நான் ஒரு காரியம் பண்ணுறேன், அது அவருக்கு பிடிக்குமா, அதை மட்டும் பாருங்கள். மற்ற எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் தேவனுக்கு நீங்கள் பிரியமாக நடந்தால் அதுவே போதும். அல்லேலூயா. சில நேரத்தில் தேவனுக்கு நம்ம பிரியமாக நடக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகவும் கஷ்டமாகவும் தான் இருக்கும். அது அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் வழி தேவனுக்கு பிரியமாக இருந்தால் போதும். அதுதான் பக்தர் பெர்க்மன் சொன்னல, உமக்கு பிரியமானதை சம்பமே மதன்பை அதிகாலையில் அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பி உள்ளோ தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதனே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய அல்லேலூயா. அந்த ஒன்று தான், அந்த சென்டென்ஸ் தான். யாருக்கு பிடிச்சி நாம் நடக்கிறது யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்கள் ஆண்டவருக்கு, என் தேவனுக்கு அது பிடிக்கணும். அது மட்டும் போதுங்க. அவங்க பாருங்கள், சில பேர் உங்களை வாழ்த்துறவங்க இருப்பாங்க, உங்களை ஒரு சிலர் தூத்துறவங்க இருப்பாங்க. அதாவதுங்க நான் ஒன்று சொல்லட்டுமா, 4 பேர் உங்களை நல்லவங்கன்னு சொன்னாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் 4 பேர் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேரையும் விட்டுருங்க, இந்த 4 பேரையும் விட்டுருங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு,
ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக நடக்கிறேன், ஓகேப்பா அப்படியே நடந்துக்குப்பா அப்படின்றாரா? அது மட்டும் போதும். கடைசியாக ஒரே ஒரு வசனம் படிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். 4:19. பிலிப்பியர் 4:19. ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? கடைசி ஃபைனலாக நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே பாருங்கள், என் தேவன். ஓகேவா? என் தேவன். அப்புறம் அடுத்தது எப்படிங்க? ஐஸ்வர்யன்னா என்னது? இது அவ்வளோதாங்க. அவருடைய ஆஸ்தியில் இருக்கிற ஆசீர்வாதத்தில். அவர்கிட்ட எவ்வளோ ஆஸ்தி இருக்கு? சொல்ல முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அதனால் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்திலிருந்து உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் தம்முடைய ஆஸ்தியிலிருந்து உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் மகிமையில் நிறைவாக்குவார். அல்லேலூயா. மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. போன வருஷம் பார்த்தங்க, ஊர் பூரா கடன் வாங்கியிருந்தாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள் இப்படி இருக்கிறாங்க. எப்படிங்க வந்துச்சு இது? தேவன் தம்முடைய ஆஸ்தியின்படி அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அவர் உங்கள் தேவனாய் இருந்தார்னா உங்கள் குறைவுகள் மாறும். அல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் இந்த ஊருக்கு வந்த புதுசில் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, ஒரே ஒரு ஃபேண்ட்டு அல்லது கலர் ஃபேண்ட்டு கலர் ஷர்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு உத்தரமேரிலே விட்டுட்டு இங்கே வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தேன். ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரன், ஒரு அடையாளமாக இருக்கணும். இப்போ ஊழியக்காரன் அடையாளம்லாம் தேவையில்லை, எல்லாருக்கும் பார்த்தாவும் தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் அடையாளம் தேவைப்பட்டுச்சு. அடையாளம் தேவைப்படுறதுக்காக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தேன். ஒரே ஒரு வெள்ளை சட்டை, ஒரே ஒரு வெள்ளை பேண்ட்டு, ஒரே ஒரு வெள்ளை ஜிப்பா, அவ்வளோதான். இதுதான் 30 நாளைக்கும் 365 நாளுக்கும் இதே தான். வெளியே போனால் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை, சர்ச்சுக்கு வரும்போது வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஜிப்பா. பேண்ட்டு ஒன்று தான். இது ஒரு வாரத்தில் 5 நாளைக்கு சட்டை, 1 நாளைக்கு 2 நாளைக்கு ஜிப்பா, 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஷர்ட் போட்டுக்கிறது. இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்தேன். நிறைய குறைவு இருந்தது. சாப்பாட்டில் குறைவு இருந்தது, துணி போட்டுக்கிற துணியில் குறைவு இருந்தது, பணத்தில் குறைவு இருந்தது, மனசில் குறைவு இருந்தது. எல்லாத்திலையும் குறைவு இல்லாததே இல்லை. அவ்வளவு குறை இருந்துச்சு. அவ்வளவு குறைவு இருந்துச்சு. குறை வேற, குறைவு வேற. அந்த அவ்வளவு குறைவு எதுக்கு ஒன்றுமே நிறைவாக இல்லை. ஆனால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் இருக்கிற ஆஸ்தியில இருந்து என்ன பண்ண தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு ஃபுல் பண்ணிட்டார், நிறைவாக்கினார். அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, அது ரட்சிக்கப்பட்ட கண்களுக்கு தான் அது தெரியும். அல்லேலூயா. இப்போ வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு உலக ஆசீர்வாதம் தான் தெரியும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது மகிமையின் ஆசீர்வாதம் என்று. அல்லேலூயா. அப்படியே இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு, ஒரு சில வாரங்களுக்கு முன்பு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, எவ்வளவு குறைவு இருந்துச்சு. குறை இல்லை, குறை வேற, குறைவு வேற. குறைவு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஏசப்பா தம்முடைய நாமத்தினால, மகிமையினால எல்லாம் நிறைவாக்கி இருக்கிறார். எவ்வளோ கஷ்டம். இப்போ என்ன பண்ணுறது, அது இப்படி கிடக்குது, இது இப்படி கிடக்குது, அது அப்படி கிடக்குது, என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல.
அப்படி இருந்த நம்ம வாழ்க்கையை அவர் திருப்பி போட்டு விட்டார். அல்லேலூயா. மகிமையிலே நிறைவாக்கி விட்டார். அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? என் தேவன். அவர் யார் தெரியுமா? என் தேவன். இந்த வசனம் என் மனசுக்குள்ள என் தேவன் என் தேவன் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சொல்லிக்கினே இருந்தது. இந்த உபவாச ஜபத்துக்கு முந்தைய நாட்களில் அது என் தேவன் சொல்லிக்கினே இருக்கிற வார்த்தை வந்துக்கினே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த என் தேவன்ற வசனத்தை தான் தேட ஆரம்பித்தேன். இன்னும் நிறைய இருக்குது. இதுவே நான் பார்த்தேன், டைம் இதுவே சரியாக இருக்கும், வசனத்தை மட்டும் தானே படிக்க போகிறோம், செய்தி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை மட்டும் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். வசனம் பார்த்தீங்களா எல்லாத்தையும் நிரப்பிடும். அல்லேலூயா. செய்தி என்னென்னா கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் ரசம், கொஞ்சம் புளி, ரொம்ப அதெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிற மாதிரி. ஆனால் வசனம் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களை ஊன்ற கட்டிவிடும். அல்லேலூயா. வசனம் தான் நமக்கு ரொம்ப. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், வெறும் சோத்தை மட்டும் போதா ஓகேவா? கொஞ்சம் ரசம், கொஞ்சம் மோர், கொஞ்சம் சாம்பார், இப்படி சாப்பிடணும். அது மாதிரி சாப்பிடணும். அது போல் செய்தி இது வசனம் மட்டும், வசனத்தினால் மட்டும் பில்டு பண்ணுறது. வசனத்தால் மட்டும் காங்கிரீட் போடுற மாதிரி கம்பி நட்டாச்சு, அதுக்கப்புறம் சிமெண்ட்டு ஜல்லி போட்டு போட்டு டைட் பண்ணிட்ட மாதிரி இந்த வசனத்தினால நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிச்சயமாய் நிறைவாக்கப்படும். அல்லேலூயா.